நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான மேஜிக் பிரியாணி தான் பண்ணி காமிக்க போகிறேன். இது சிக்கன் மட்டன் நீங்கள் எதில் வேணால் செய்யலாம். இந்த பிரியாணியில் பீஸும் ரைஸும் மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணில் தென்படும். அதனால தான் இதுக்கு பேர் மேஜிக் பிரியாணி. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனும் 1/2 கிலோ ரைஸும் தான் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து 1/2 கிலோ ரைஸ் ஊற வச்சுக்கலாம். 1/2 கிலோ ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ்லேயோ இல்லை அலோக்லேயோ மெஷரிங் கப்லேயோ எதில் கரெக்டாக பிடிக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதுக்காக தான் இப்போ வந்து ரைஸை வந்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து இதை வந்து 4 விசில் வேக வைக்க போகிறேன். இதே நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். ஓகே, இது வந்து விசில் வந்துக்கட்டும். நம்ம இது விசில் வந்த கேப்பில் வந்து இதோட மசாலாஸ் பூராமே அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா தலை 3/4 கை, அதாவது மல்லித்தலை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். இதையும் சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து 150 கிராம் கரெக்டாக மெஷர்மெண்ட் தெரியாட்டி நம்ம கையில் 2 கை வரும். அந்த 2 கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா 30 பீஸ் சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்தா போதும். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி தான் சேர்க்க போகிறோம். நம்ம கையில் 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு. இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் அதிலே வந்து பூண்டு தான் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 10 போல் பூண்டை உரித்து உள்ளே சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சா நல்லா க்ரீன் கலரில் இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கர் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அடிகனமான எந்த பாத்திரமாக இருந்தாலும் ரைஸ் வேகிற அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாமே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டை கிராம்பு இந்த மாதிரி எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். விடாமல் ஒரு 5 நிமிஷம் வதக்கினா இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மசாலாவில் நம்ம இஞ்சியும் பூண்டும் சேர்த்துருக்கிறனால அடி பிடிக்கும். அதனால் அடி பிடிக்காமல் வந்து விடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் கடை பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா பர்ஃபெக்டான பிரியாணி மசாலா உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி பிரியாணி மசாலாவோட வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நார்மலான மிளகாய் தூள்னால் 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குனிங்கன்னா நம்ம க்ரீன் கலரில் இருந்த மசாலா பூராமே வந்து நம்ம பிரியாணி கலரில் மசாலாவாக மாறிடும். ஓகே, இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அடி பிடிக்காமல் நம்ம மசாலா வந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனோ மட்டனோ எதை வேக வச்சுருக்கோமோ அதையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் அந்த மசாலா கோட் ஆகணும், அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நான் இப்போ வந்து 1 கப் தண்ணி ஊற்றுறேன். அந்த தண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனோ மட்டனோ வேக வச்ச தண்ணி தான். அந்த தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ நம்ம சிக்கனில் அந்த மசாலா பூரா இறங்கும். அடுத்ததாக வந்து அந்த இன்னொரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 கிலோவுக்கு 1 கிலோ தண்ணி ஊற்றணும். 1/2 கிலோ வந்து உங்களுக்கு 2 கிளாஸ் பிடிக்குதுன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதாவது 1:2 ரேஷியோ, அவ்வளோதான். இந்த தண்ணியும் நல்லா ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு நம்ம எண்ணெயெல்லாம் மேலாப்பில் மிதந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட ஊற வச்சுருந்த ரைஸை வந்து வடிகட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கோங்க. ரைஸில் தண்ணி இருந்துச்சுன்னா பிரியாணியோட வேகும்போது தண்ணி வந்து கூடி போயிடுச்சுன்னா வந்து ரைஸ் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஓகே, இதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா இதை வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு அரைவாசி வந்து நல்லா சாப்பாடு வெந்திருக்கும். ரைஸ் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுத்த 5 நிமிஷம்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 70%, அதாவது 3/4 வாசி வந்து வெந்திருக்கும். இது வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை எப்பயுமே சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் மாற்றிட்டு இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அப்போ வந்து ஒரு 90%, அதாவது 90% ரைஸ் வெந்துடும். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து ஒரு 90% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தோசைக்கல்லை நீங்கள் தம் போட்டும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வரணுன்றதுக்காக நான் வந்து கம்பல்சரி வந்து தோசை சட்டி கீழே வச்சு தம் தான் வைக்க போகிறேன்.
பாருங்கள். இப்போ வந்து இந்த குக்கரை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு தோசைக்கல், அதாவது யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே குக் பண்ண போகிறோம். இதை வச்சுட்டு திரும்பவும் லிட்டு போட்டு மூடிடுவோம். அது வந்து தானாகவே வந்து அந்த சூட்டிலே வந்து வெந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சாலே இது வந்து சூப்பராக வெந்துடும். தோசைக்கல் வைக்கிறது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். நீங்கள் அடிப்பிடிக்காமல் மெயின்டைன் பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் தோசைக்கல் வைக்கவே வேணாம், சிம்லே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகி தண்ணி சுத்தமாக இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைப் பட்டன் ரொம்ப நாளாக அனாதை இருக்குது, அதனால் ஜஸ்ட் அதை ஒரு டச் மட்டும் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். until then டாடா பை பை ஃப்ரம் எனது சமையலறையில்.